2018 வாங்கின பைக் இது. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆனாலும் நடுவில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இன்னமும் சீரி பாயுது. ஹோண்டா ஹார்னட்டோட பில்டு குவாலிட்டி அப்படி. உங்கள் ஆர்ஜ்ராஜ், வெல்கம் பேக் டு ஆர்ஜ்ராஜ் விலாக்ஸ். 8 வருஷம் ஆனாலும் எத்தனையோ அடி வாங்கியும் அசராம நிக்குது இந்த ரியல் ரெட் மான்ஸ்டரு. இந்த 160cc-யோட ஃபுல் ஸ்பெசிபிகேஷன் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இதோட இதுன்னு சொல்லப்படுற ஹார்ட் 162.71cc ஏர் கூல்டு வித் 4-stroke BS4 இன்ஜின். 8 வருஷம் பழசானாலும் 8500 RPM-ல இது கொடுக்குற 15.09 PS வந்து சும்மா மெரட். ஹெவி மிஷினுக்கு இணையான இழுவைத்திறனை 6500 RPM-ல 14.5 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுக்குது. என்னதான் பவர் இருந்தாலும் பவருக்கு ஏற்ற டயரு 140 செக்ஷன் டயரு ரியரு வித் டிஸ்கு. ஸோ சில மாதிரி வண்டி எவ்வளோ ஸ்பீடு போய் நம்ம அடித்தாலும் நிற்கும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 276 mm டிஸ்கு வித் ஏபிஎஸ். ஸோ ஏபிஎஸ் டிஸ்கு. ஸோ எங்க நிறுத்தினாலும் அதே இடத்த வண்டி நிற்கிது. ஒரு ஸ்போர்ட்ஸ் நாக்கடு பைக்கு. ஸோ இது ஒரு ஸ்டைலாகவும் இருக்கும். பேக்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைப்ல அந்த டெயில் லேம்பு. மைலேஜ் எவ்வளவு கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல 65 கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போலாம் 58 வரையும் கொடுக்குது. நான் எப்பவும் 10 லிட்டர் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் பைக் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது போல வேற அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பாய் பாய்.